இப்போ பாரம்பரியமான ஒரு டிஷ், நல்ல ஹெல்த்தியான டிஷ், குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். கருப்பட்டி தோசை இப்போ நம்ம எப்படி பண்றதுன்னு பார்ப்போம். இட்லி அரிசி ஊற வச்சது, ஒரு மணி நேரம் ஊற வச்ச இட்லி அரிசி இது அரை கப் இருக்குமா? ஆமாம், அரை கப் இருக்கும். அதே குவான்டிட்டியில் கருப்பட்டி, இது ரெண்டும் தான் இதுக்கு தேவையான பொருட்கள். பொருட்களும் அதிகமாக தேவைப்படாது, ஆனால் டேஸ்ட் வைஸு ரொம்ப நல்லது, உடம்புக்கும் ரொம்ப நல்லது. வெள்ளத்தை விட கருப்பட்டி ரொம்ப நல்லது. இந்த கருப்பட்டி வந்து கூட தேவைப்பட்டா கூட எடுத்துக்கலாம். கூட தேவைப்படும், இன்னும் கொஞ்சம் ஸ்வீட்டு தேவைப்படுறவங்க ஃபுல்லும் எடுத்துக்கலாம். தப்பு ஒன்று நல்லா வரும், இன்னும் கொஞ்சம் சாஃப்டாக வரும் அந்த தோசை, இன்னும் கொஞ்சம் கருப்பட்டி போட்டால். இதை அரைச்சிப்போமா? அரைச்சிப்போம். முதல்ல அரிசி அரைச்சிக்கணும் இல்லையா? அரிசி அரைச்சிட்டு தான் கருப்பட்டி சேர்க்கணும். முதல்ல நம்ம அரிசியை அரைச்சிக்கிறோம். அரிசியோட சேர்த்து கருப்பட்டியும் போட்டுட்டு அரிசி அந்த அளவுக்கு ஈஸியா அரையாது. முதல்ல நம்ம அரிசியை அரைச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் கருப்பட்டியை அதோட நம்ம சேர்ப்போம். இது நல்லா நைஸா அரைக்கணுமா? ஆமா, நல்லா நைஸா அரைக்கணும். ரொம்ப தண்ணி விடக்கூடாது. தண்ணி விட்டோம்னா நம்ம மறுபடியும் கருப்பட்டி போடும்போது அந்த கருப்பட்டி போட்டதுக்கு அப்புறம் இன்னும் தண்ணி ஆயிடும் மாவு. அதனால ஓரளவுக்கு தள்ளி விட்டு கொஞ்சம் சுமாராக தான் அரைக்கணும். ரொம்ப தண்ணி இதில் விடக்கூடாது. இந்த தண்ணி போதும். கருப்பட்டி வெல்லம் இதெல்லாம் நம்ம சேர்க்கும் போது தண்ணி விடும் எப்போதுமே. இப்போ அரிசி நம்ம அரைச்சிட்டோம். இப்போ இந்த கருப்பட்டியை அதோட சேர்க்க போறோம். சேர்த்து நல்லா அரைக்கணும். இப்போ கருப்பட்டி போட்டு அரைச்சு மாவு நமக்கு ரெடியா இருக்கு. இப்போ கருப்பட்டி போட்டோம்னா பாருங்க எவ்வளவு தண்ணி ஆயிருக்கு அந்த மாவுன்னு. தோசை ஊற்றுற பக்குவத்துக்கு கரெக்டாக வந்திருக்குது. அதனால தான் முதல்ல தண்ணி அரிசியோட நிறைய சேர்க்க வேணாம்னு சொன்னோம். தோசை மாவு பக்குவத்தில் தோசை ஊற்றுறதுக்கு இந்த அளவுக்கு ரொம்ப தண்ணியாக வந்ததுன்னா தோசை வராது அவ்வளோ நல்லா. ரொம்ப திக்காக இருந்தாலும் அடை மாதிரி ஆகிடும். இந்த பக்குவத்தில் நம்ம இதை அரைச்சி எடுத்துட்டோம். இப்போ இது புளிக்க வைக்கணுமா இல்லை உடனே? புளிக்க வைக்க வேணாம், உடனே சுடலாம். ஸோ காலையில் ஒரு அரை மணி நேரத்துலேயே இந்த ரெடி பண்ணிடலாம் இல்லையா? ஆமாம், குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப ஹெல்த்தியான டிஷ் இல்லை அது? நிச்சயமாக கருப்பட்டி சேர்க்கறது ரொம்ப உடம்புக்கு நல்லது இல்லையா? நெய் விட்டு சுடலாம், இல்லாட்டி தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய், எது பிடிக்குதோ நெய் விட்டு குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம். கருப்பட்டி தோசை சுடுவோமா? நம்ம மாவு அரைச்சி வச்சிருக்கோம்ல, இதை இப்போ சுட போகிறோம். ஒரு பக்கம் வெந்தோடனே இப்போ அடுத்த பக்கம் மாற்றி போட்டிருக்கோம்ல? ஆமாம், இப்போ ரெண்டு பக்கமும் நல்லா வெந்திருக்கு. நம்ம இந்த தோசையை எடுத்துடலாம். இதுக்கு தொட்டுக்கிறதுக்குலாம் எதுவுமே தேவையில்லைல்ல? சும்மாவே சாப்பிட நல்லா இருக்கும்ல? ஸ்வீட் இருக்கிறதுனால இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு எதுவும் தேவையில்லை. இப்போ அடுத்தது வைக்கலாம். நம்ம எண்ணெய் ஊற்றி இதில் சுட்டா நல்லா இருக்கும். நெய் ஊற்றி சுட்டா ரொம்ப நல்லா இருக்கும். நல்லெண்ணெய் ஊற்றி சுடலாம், இல்லாட்டி நம்ம சமைக்கிற எண்ணெய் ஊற்றி சுடலாம். இதுதான் ஊற்றி சுடணுங்கிறதெல்லாம் எதுவும் இல்லை. நெய் ஊற்றி சுட்டா நல்லா டேஸ்ட்டாக ரொம்ப சூப்பராக இருக்கும். குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது நம்ம அது ஹெல்த்தியாகவும் இருக்கும். கலரும் சாக்லேட் கலர்ல இருக்கிறதுனால அதுங்க விரும்பி சாப்பிடும்ல? சாப்பிடும். ஒரு சில எண்ணெய் விட்டுருங்க. எண்ணெய் நெய் ஏதோ விருப்பப்பட்டது.
ரெண்டு பக்கமும் நல்லா வெந்துட்டது, எடுக்க போறோம் நம்ம.